ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே
அவர் நாமம் இயேசு என்ற அந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறது மார்க் 14வது அதிகாரத்திலிருந்து 3லிருந்து 9 வசனம் வரைக்கும் சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். அது ஒரு அழகான ஒரு கதை. அன்றைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது பத்தானியாங்கிற ஒரு இடத்துல அவர் போய் சீமோனுங்கிற குஷ்டரோகியின் வீட்டிலே அவர் இருக்கும் பொழுது ஒரு காரியம் அங்கே நடந்தது. அது என்னவென்றால் 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. அதை நான் வாசிக்கப் போகிறேன். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பண்ணி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமும் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இங்கே நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த சீமோன்கிற அந்த குஷ்டரோகியோட வீட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. அது என்னென்றால், இந்த ஒரு ஸ்திரீ அவளுடைய பேர் அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அவள் செய்த காரியம்தான் அங்கு சொல்லப்படுகிறது. அது என்ன செய்தாள் என்றால், மற்ற ஸ்திரீகள் செய்தது போல் அவள் செய்யவில்லை. கொஞ்சம் வித்தியாசமாய் அவள் செய்தாள். என்ன செய்தாள் என்றால், அவளுக்கு இருந்த ஒரு மிகவும் பொக்கிஷமான ஒரு தைலம், அந்த தைலத்தை வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து தட் இஸ் அந்த வெள்ளைக்கல் பரணிக்குள்ளே இருந்த அந்த தைலத்தை ஆண்ட பாதத்திலே உடைத்து ஆண்டவரை அவள் ஆராதிக்கிறாள். அது ரொம்ப அருமையான ஒரு சீன். நினச்சி பாருங்கள். அவளுடைய வாழ்க்கையில் அவள் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது தனக்கு பிரியமானது தன்னுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு ஸ்திரீக்கு தைலம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுவும் இந்த நலதம் என்ற தைலம் ரொம்ப ஒரு விலை உயர்ந்த தைலம். அந்த தைலத்தை இந்த அலபாஸ்டர் பாக்ஸ்ங்கிற அந்த பாக்ஸில் தான் இந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து தட் இஸ் அந்த அலபாஸ்டர் பாக்ஸுக்குள்ளே தான் அந்த தைலத்தை வைப்பாங்க. அந்த தைலத்தை அவள் அது எடுக்க வேண்டுமென்றால் அந்த விலை உயர்ந்த அந்த பாக்ஸையும் உடைக்க வேண்டி வரும். அதை உடைத்து ஆண்டவரை அவளுடைய தலையில் அவள் அபிஷேகம் பண்ணுகிறாள். அதை காணும்போது ஒரு எதிர்பாராத விதத்திலே ஒரு எதிர்ப்பு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் வந்தது. என்ன சொன்னாங்கன்னா, அவள் செய்ததை மெச்சுக்கொள்ளவில்லை, ஆனால் அவள் செய்ததை கிரிட்டிசைஸ் பண்ணினார்கள், எதிர்த்து பேசினார்கள். அவள் அதை செய்யும் பொழுது அது ஏன் அவள் செய்தாள் என்றால், அவளுடைய உள்ளத்தில் ஆண்டவர் மீது இருந்த அந்த நன்றியின் நிமித்தம் ஆண்டவரை ஆராதிக்கிறாள். இப்போ ஆராதிக்கும்போது அவள் தன்னையே உடைத்து ஒப்பு கொடுக்கிறாள். வர்ஷிப் இஸ் வெரி காஸ்ட்லி. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் த ஹார்ட். அநேக முறை நம்ம நினைக்கிறோம் ஆராதனை என்றால் நல்ல வாத்திய கருவிகள், அழகாக பாட வேண்டும், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் மிகவும் முக்கியமான காரியம் ஆராதனையில் ஆண்டவருக்கு பிரியமாய் நம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் நம்முடையதை, நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறதை நாம் உடைக்க தயாராக இருக்க வேண்டும். அது ஏன் வருகிறது என்றால், இட்ஸ் அ ரெஸ்பான்ஸ் இன் கிராட்டிடியூட். அவளுடைய லைஃப்பில் நீங்கள் நினச்சி பாருங்கள். அவளுக்கு அவரை அபிஷேகம் பண்ணும்போது ஒருவேளை அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவளுக்கு செய்த காரியங்கள் எல்லாம் அவளுடைய மனதிற்குள்ளே கொண்டு வருகிறாள். and she offers herself and she offers that which is precious to her. ஆராதனை முக்கியமான காரியம், எதை நாம் பொக்கிஷமாக வைத்திருக்கிறோமோ அதை நாம் ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். இல்லாவிட்டால் நாம் அதை செய்கிறது வெறும் ஒரு ரிச்சுவலாக மாறிவிடுங்க. A worship that is important to God is a worship that comes out of a brokenness. உடைக்கப்பட்ட ஒரு இதயம் தான் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை. அவளுடைய வாழ்க்கையில் அத்தனை ஜனங்களுக்கு நடுவில் அவள் பார்த்தது வேறு யாரையும் இல்லை, அவளுடைய தேவன், அவளுடைய ஆண்டவர். ஒருவர் அழகாக சொல்கிறார், when you come before God in worship you should see no one but God. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க வரும்பொழுது அவரை பார்த்து மாத்திரம்தான் ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனை எப்படி வந்ததுன்னா, அவளுடைய இருதயத்தில் இருந்த நன்றி. என்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டவரே, எனக்கு நன்மை செய்தவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன்.
அப்படி தன்னையே உடைக்க ஒப்பு கொடுத்தாள். அப்போ அப்படி செய்யும் பொழுது அவளுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தி ஆப்போசிட். சில டைமில் நமக்கும் சில காரியங்கள் ஆண்டவருக்காக சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்மளை பார்த்து சிலவர்கள் சொல்லலாம், என்ன வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, ஏன் இப்படியெல்லாம் செய்யணும்னு ஒருவேளை சொல்லலாம். ஏன்னா அங்கே அவங்க செய்தது விலை உயர்ந்தது என்று சுற்றி இருக்கிறவர்கள் கண்டார்கள். கண்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இதை ஏழை ஜனங்கள் கொடுத்துருக்கலாமே, ஏன் இப்படி அவர் செய்ய வேண்டும். ஒருவேளை சில டைமில் நம்மளோட லைஃப்பில் கூட அப்படி தான் ஒருவேளை நம்மளை பார்த்து சொல்லலாம், இதை ஏன் அவங்க இப்படி செய்கிறாங்க, என்ன வேஸ்ட், லைஃப் வேஸ்ட். ஆண்டவர் கூழியும் செய்ய போகிறார்களா, வேஸ்ட். ஆண்டவருக்கு என்று சில காரியங்களை ஒதுக்கி வைத்து மற்ற உலக காரியங்களுக்கு பின்பற்றாமல் ஆண்டவருக்கு சில காரியங்களை செய்கிறோமா, அதெல்லாம் வேஸ்ட் என்று நிறைய பேர் சொல்லலாம். ஜிம் எலியட்டுங்கிற தேவனுடைய மனுஷன், அவர் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிஷனரி. கொஞ்ச நாட்கள் தான் அவர் வாழ்ந்தார். அவர் படிக்கிற நாட்களிலே அநேக வாலிப பெண்கள் அவரிடத்துல சொல்லுவார்களாம், ஜிம் எங்களோடு டான்ஸ் பண்ண வருவியா. ஏன்னா வாலிப தம்பி அழகாக இருக்கிறார், எல்லாருக்கும் அவரை விருப்பம்தான். அதனால் அவர்கிட்ட சொன்னார்லாம், ஜிம் why don't you come and dance with us, or Jim why don't you come for a date with us. அப்போ உடனே அவர் சொல்லுவாராம், இல்லை நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இதற்கெல்லாம் வரமாட்டேன். அப்போ அவங்கள பார்த்து சொல்லுவாங்களா அந்த மற்ற பிள்ளைகள்லாம், யூ ஆர் அ ஃபூல். அந்த நேரத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அது என்னுடைய இதயத்தில் எனக்கு அது ரொம்ப ஒரு சவால் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை ஆங்கிலத்தில் நான் சொல்லுகிறேன், he is no fool to give what he cannot keep, to gain what he cannot lose. அப்படின்னு என்ன அர்த்தம்? நித்தியமான காரியங்களுக்காக உலகத்தின் சில காரியங்களை விட வேண்டி வந்தாலும் அப்படி விடுகிறவன் முட்டாளே அல்ல. உலகம் அவனை பார்த்து சொல்லும், முட்டாள் உனக்கு வாழ தெரியலை என்று. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவன் செய்வது கர்த்தருக்கு அருமையானது. ஏன்னா அதுக்கு கீழே பார்க்கும்போது அப்படி அந்த ஜனங்கள் அவள் செய்த காரியத்தை அங்கீகரிக்காமல் அவளை எதிர்த்து பேசும்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிப்போம். இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். 9வது வசனம், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால். பாருங்களேன், ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கிற வண்ணமாய் ஒரு மனுஷனை பார்ப்பதில்லை என்று போன வாரம் என் கணவருடைய ப்ரோக்ராமில் நீங்கள் கேட்டீங்க. அது ரொம்ப உண்மை. ஏன்னா இங்கே அவர்கள் அவளை பார்த்து இது வேஸ்ட், நீ இது செய்தது ரொம்ப வேஸ்ட். ஆனால் ஆண்டவர் அவள் செய்ததை அங்கீகரித்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அதுதான் நம்முடைய ஆண்டவருங்க. மனுஷருக்கு நம்ம எவ்வளோ செய்தாலும் ஒருவேளை சில நேரத்தில் அவர்களிடத்தில் நமக்கு அந்த பாராட்டு வராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நாம் எதை செய்தாலும் அவர் ஒரு நாளும் மறக்கிற தேவனே அல்ல. அவர் என்ன சொல்கிறார்னா, இவள் செய்த இந்த காரியம், இந்த பைபிள் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுமோ அங்கெல்லாம் இது நினைவு கூறப்படும். அதுதான் நம்முடைய தேவன். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் மனுஷருக்கு முன்பாக முட்டாள்தனமாய் தெரிந்தாலும், கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் சரியான தீர்மானங்கள் அவருடைய வசனத்தின்படி எடுத்து இருந்தால், அதற்காக கிரயம் செலுத்த வேண்டி வந்திருந்தாலும் ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களை உருவாக்கின ஆண்டவர், உங்களுக்காக ஜீவனை தந்த ஆண்டவர் சொல்றார், உன்னால் இயன்றதை நீ செய்தாய், அது போதுங்க. இங்கே உலகத்தில் வாழும்போது அவருக்கு பிரியமாய் நடப்பது மனுஷருக்கு முன்பாக முட்டாள்தனமாய் நினைத்தாலும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் போதும். ஏன்னா he should look at us and say, well done my beloved child. அது போதும். மனுஷர் அங்கீகரிக்காமல் இருந்தாலும் தேவன் நம்மளை அங்கீகரித்தால் போதும். எதை தீர்மானித்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜீவனுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உருவாக்கின ஆண்டவர், எங்களுக்காக ஜீவனை தந்த இரட்சகர்,
எங்களை நேசித்து எங்களை தேடி வந்தவர் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. இந்த நாளிலும் நாங்கள் சிந்தித்த இந்த வார்த்தையின்படி சுவாமி, ஒருவேளை மனுஷர்களுக்கு முன்பாக நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் முட்டாள்தனமாய் திறந்திருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு விருப்பமான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க உம்முடைய அங்கீகாரத்தை மாத்திரம் நாங்கள் பார்த்து நடக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். ஏனென்றால் நாங்கள் உமக்கு செய்வதை நீர் ஒரு நாளும் மறக்கிற தேவன் அல்ல. கொடுக்கிற கரங்களை, உமக்காக வாழ்கிற வாழ்க்கைகள் ஒவ்வொருவருடைய கரத்தில் வைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய எல்லைகளை பெரிதாக்கும். உமது நாமத்தை அவர் மூலமாய் மகிமைப்படுத்தியறலும், குடும்பங்கள் மூலமாய் மகிமைப்படுத்தியறலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திப்போம். God bless you.